வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய 2025 கட் ஆஃப் மதிப்பெண்களை பிரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு பேஸ்ட் ஆன் த அபிஷியல் ஆன்சர் கீஸ் பொறுத்து. சோ குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்ப வெளியாகும் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் கேள்வி மேல கேட்டுட்டு இருக்காங்க. மறுதேர்வு வைக்குவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. அதுல உண்மையே கிடையாது. சோ உண்மையான தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான தகவல்களை நான் இப்ப உங்களுக்காக சொல்றப்ப இது பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேங்க. ஸோ குரூப் 4 பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னதான் வரும் 2025ல இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்கு. டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம குரூப் 4 உடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு தினசரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தினசரி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்கு. பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான், இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடிச்சு சொல்லலாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். இதுதான் இறுதி கட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இந்த கட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும். ஒரு 3 மதிப்பெண்கள் இல்லைன்னா 4 மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேற எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரூப் 4 உடைய அபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க. ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப கீஸை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இப்படி குறைஞ்சு போச்சா, இந்த அளவுக்கு கொஸ்டின் டஃபா இருந்திருக்கு. பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரூப் 4 உடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதாலதாங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அபிஷியலான தேதியை நான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா குரூப் 4ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் தேர்வு எழுதி முடிஞ்ச 90 நாட்கள்ல குரூப் 4ல அபிஷியலா ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க, குரூப் டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவரே. சோ கண்டிப்பா இது எல்லாமே எதிர்பார்க்கிறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல நிச்சயமா ரிசல்ட் இன்னும் 2 மாத இடைவெளியில நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தகவலோட அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அபிஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்ட் நான் சொல்ல போறேன். சோ நம்ம கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா எவ்வளவு இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி வைஸா ஜிடிக்கு 31, பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கட் ஆஃப் பார்த்தலாம். விஏக்கு உண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜிடிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் பட்சத்துல 118, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். விஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் உடைய கட்ட மதிப்பெண்களை நான் இப்ப சொல்ல போறேன். விஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தா 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பாத்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடுல உள்ள வராங்க. விஓக்கு 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் மத்தியில 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சிக்கு விஓ 130, ஜூனியர் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சி 7 விஓ 125, ஜூனியர் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தா 100, சேஃப் ஜோன் 120ங்க.
அடுத்து எஸ்டில விவோ 120, ஜூனியர் 120, ஃபாஸ்ட் வாட்ச் 118, டைபிஸ் 114, சினோடாபிஸ் 115, பிஎஸ்டி 105, எக்ஸரிஸ் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்ட் வந்தா 100, சேஃப் ஜோன் அப்படி பாக்குறப்ப 115. சோ விவோடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் சேஃப் ஜோன் 135, ஃபாஸ்ட் வாட்ச் சேஃப் ஜோன் 120, டைபிஸோட சேஃப் ஜோன் 130, சினோடாபிஸ் சேஃப் ஜோன் 120, பிஎஸ்எம் சேஃப் ஜோன் 105, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தா 100 மார்க் எடுத்தாவே போதும். குரூப் 4ல பணி வாய்ப்பு உங்க கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கட் ஆஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம். பெரிய மாற்றங்கள் வராது, கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆயிக்குவாங்க. எப்பொழுது வேணுமாலும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை தயாராகிக்கொள்ளுங்க. இந்த மார்க் வந்தாலே போதுங்க. சோ இந்த மாதிரி டிஎம்பி சொன்ன செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய 2025 கட் ஆஃப் மதிப்பெண்களை பிரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு பேஸ்ட் ஆன் த அபிஷியல் ஆன்சர் கீஸ் பொறுத்து. சோ குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்ப வெளியாகும் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் வந்து கேள்வி மேல கேட்டுட்டு இருக்காங்க. மறுதேர்வு வைக்குவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. அதுல உண்மையே கிடையாது. சோ உண்மையான தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான தகவல்களை நான் இப்ப உங்களுக்காக சொல்றப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேங்க. ஸோ குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னதான் வரும் 2025ல இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்கு. டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து நம்ம குரூப் 4 உடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு தினசரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தினசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்கு. பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான், இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடிச்சு சொல்லலாங்க மக்களே. கவலையே பட வேண்டாம். இதுதான் இறுதி கட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இந்த கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும். ஒரு 3 மதிப்பெண்கள் இல்லைன்னா 4 மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேற எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரூப் 4 உடைய அபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க. ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப கீஸை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இப்படி குறைஞ்சு போச்சா, இந்த அளவுக்கு கொஸ்டின் டஃபா இருந்திருக்கு. பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதாலதாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அபிஷியலான தேதியை நான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தேர்வு எழுதி முடிஞ்ச 90 நாட்கள்ல குரூப் 4ல அபிஷியலா ரிசல்ட்ட பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க, குரூப் டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவரே. சோ கண்டிப்பா இது எல்லாமே எதிர்பார்க்கிறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல நிச்சயமா ரிசல்ட் இன்னும் 2 மாத இடைவெளியில நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தகவலோட அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அபிஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்ட வந்து நான் சொல்ல போறேன். சோ நம்ம கேட்டகரி வைஸா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி வைஸா ஜிடிக்கு 31, பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கட் ஆஃப் பார்த்தலாம். விஏவுக்கு உண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜிடிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்ச் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் பட்சத்துல 118, சேஃப் ஜோன் 135ங்க.
அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். பிஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாச்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் உடைய கட்ட மதிப்பெண்களை நான் இப்ப சொல்ல போறேன். பிஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 139, ஃபாரஸ்ட் வாச்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடுல உள்ள வராங்க. விஓக்கு 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாச்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் மத்தியில 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சிக்கு விஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாச்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சி 7 விஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாச்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 100, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டில விஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாச்சர் 118, டைபிஸ்ட் 114, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 100, சேஃப் ஜோன் அப்படி பாக்குறப்ப 115. சோ விஓ உடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் சேஃப் ஜோன் 135, ஃபாரஸ்ட் வாச்சர் சேஃப் ஜோன் 120, டைபிஸ்ட் உடைய சேஃப் ஜோன் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் சேஃப் ஜோன் 120, பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் 105, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தா 100 மார்க் எடுத்தாவே போதும், குரூப் 4ல பணி வாய்ப்பு உங்க கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கட் ஆஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம், பெரிய மாற்றங்கள் வராது, கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆயிக்குவாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை தயாராகி கொள்ளுங்க. இந்த மார்க் வந்தாலே போதுங்க. சோ இந்த மாதிரி டிஎம்எஸ் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.